ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆல்டர்ன் டீம்ஸோட கேப்டன்ஸ் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டு பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேப்டன்சிலேருந்து கண்டிப்பாக மூவ் ஆன் ஆயிடுவாங்க ஆர்சிபி. அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ஃபாஃப் டு பிளஸஸ் ஓப்பனர் ப்ளஸ் வந்து கேப்டன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருந்தார். ஸோ இப்போவுமே ஃபாஃப் டு பிளஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ சிபிஎல்ல தலைவன் இன்றைக்கி கூட ஒரு 50 போட்டிருக்காப்புல. ஸோ இப்போ கேப்டன்சி அப்படின்னு வரும்போது ஆர்சிபிக்கு எல்லாருமே வந்து கேஎல் ராகுல் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கானா? நேற்று அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி மூவ் ஆகிருக்கு. ஏன்னா எல்எஸ்ஜி வந்துட்டு ஸோ நம்மளுடைய கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அவரை திருப்பி வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 18 crores அப்படிங்கிற சேலரியை விட அவரை கம்மியாகவே ஆக்ஷனில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு ஆகாஷ் சோப்ரா சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. கேஎல் ராகுல் ஆக்ஷனுக்கு போனார்னா 25 கோடிக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் எல்எஸ்ஜி மிஸ்டேக்கன்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆர்சிபி ஆல்ரெட்டாக பிட் பண்ணி கேஎல் ராகுல் எடுப்பாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அப்போது ஆர்சிபியோட கேப்டனாக இந்த இடத்துல கேஎல் ராகுல் வரதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னே சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச். ஸோ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேப்டன்சியில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறதில்ல. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு அந்த இடத்துல பேட் கமின்ஸை ரீட்டைன் பண்ணால் கண்டிப்பாக பேட் கமின்ஸ் தான் கேப்டன்சி அப்படிங்கிறது எடுப்பார். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரே சீசன் அந்த இடத்துல ஃபைனல் அப்படிங்கிறதையும் கூட்டு போயிருக்கார். ஸோ அதனால் கண்டிப்பாக அவருக்கு பேக்கப் சீசன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன்சி அப்படிங்கிறது இப்போது ரோஹித் சர்மாட்டிருந்து ஹர்திக் பாண்டியாட்ட போயிருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியாட்டிருந்து இந்த சீசன் ஐபிஎல் 2025 மறுபடியும் சூரியகுமார் யாதவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போது ரிப்போர்ட் சஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போது ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடி இன்டர்நேஷனல் சைடோட T20 கேப்டன்சி அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் போகும். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் சடன்லி வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் சர்ப்ரைஸ் மாதிரி கேப்டன்சியை சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக T20 சீரீஸ்லையும் ஸ்கை தான் கேப்டனாக இருக்கிறாரு. ஸோ இன்டர்நேஷனலில் இருக்கிற கேப்டனை தான் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே நேரம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆக்ஷன்லேயும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் இவங்களுக்குள்ளே நடக்க போகுது. ஸோ அதனால் சூரியகுமார் யாதவுக்கு தான் கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் ஹர்திக்டேருந்து சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டா மும்பை இந்தியன்ஸோட புதிய கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் சூரியகுமார் யாதவ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய பைலேட்டர் சீரியஸ்லாம் இந்தியாவுக்காக கேப்டன்சி அப்படிங்கிறதுல வந்து பண்ணி அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மொதல் சீசன் வரும்போதே கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கப்பெல்லாம் வந்து ஜிடிக்கு அடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் கூப்பிட்டு போனார். ஸோ பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதை வந்து அவரால் ரெப்ளிகேட் பண்ண முடியல. அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெயின் விஷயமாக அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மும்பை இந்தியானோட கேப்டன்சி மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா எல்எஸ்ஜியோட கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வச்சுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி எல்எஸ்ஜி நாங்கள் இவரை கண்டிப்பாக வந்து டார்கெட் பண்ணுவோம் கேப்டன்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்துட்டு இப்போ கேஎல் ராகுலும் எல்எஸ்ஜிலேருந்து வெளியே போய் ஆர்சிபிக்கு கேப்டன்சி ரோடுக்கு போயிட்டாருன்னா கண்டிப்பாக எல்எஸ்ஜிக்கு கேப்டன் வேணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை டார்கெட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து மும்பை இந்தியன்ஸோட பிரைமரி ரிட்டென்ஷனில் இப்போ ரோஹித் சர்மா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஏதாவது பண்ணி முன்னாடி வந்துட்டு நான் வந்து வெளியே எடுக்கிறேன், ஸோ உள்ளேருந்து வந்து வெளியே விட்டுட்டு ஆர்டிஎம் பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணால் ஸோ அதுலேயும் வந்துட்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா ரோஹித் சர்மாவை இப்போ வேறு லெவலில் வந்து பீட் பண்ணி எடுக்கிறதுக்குலாம் டீம் இருக்குது. எல்எஸ்ஜியோட சைடில் அவங்க எப்படி வந்துட்டு ஒரு பிளேயரை கொக்கி போட்டு எடுப்பாங்கன்னு ஃபஸ்ட் டைம் அவங்க உள்ள வந்தப்பே நம்ம பார்த்தோம். ஒரு சில பிளேயர்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த பிளேயர்ஸ் அப்படியே வந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்எஸ்ஜி கிட்ட போட்டி போட்டு ஆக்ஷனில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வந்துட்டு லேசான காரியம் கிடையாது. ஸோ அதே நேரம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிற ரெக்கார்ட் நமக்கே தெரியும், அவர் எந்த லெவலில் வந்துட்டு ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்படி ஒரு கேப்டன்சி ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு பிளேயர்கிட்ட நம்ம போய் போட்டி போட முடியாது. ஸோ அதனால் எல்எஸ்ஜிக்கு தான் ரோஹித் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ரிலீஸ் ஆனார்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் கேப்டன்ஸே வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னா கேப்டன் ஆஃப் ஆர்ஆர் அதாவது ராஜஸ்தான், டெல்லி, கேகேஆர், ஜிடியில் எந்த விதமான மாற்றங்களும் கேப்டன்சி சாய்ஸில் வந்து இருக்க போகிறது கிடையாது. சஞ்சு சாம்சன் தான் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டனாக இருக்க போகிறாரு. ஸோ ரிஷப் பண்ட் அந்த இடத்துல வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருப்பார். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸும் நாங்கள் ரோஹித் சர்மாவை எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலுமே ஸோ அது வந்துட்டு லாஜிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து ரிஷப் பண்ட் அவர் ஆல்ரெடி வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார், கம்பேக் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு இப்போ ரெஸ்ட்டும் கொடுத்து அவரை வந்து ஐபிஎல்காகவும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவர் தான் வந்து டெல்லி கேப்டனாக வந்து இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கேகேஆர். ஸோ வந்துட்டு டிஃபெண்டிங் சாம்பியன். ஸோ வந்து உடனேவே வந்துட்டு கப்பை வாங்கி கொடுத்த பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அதனால் அவரோட கேப்டன்சிலாம் அவர் கைவிட்டு போகாது. அது ஆல்ரெடி வந்து சூரியகுமார் யாதவுக்கு ட்ரேடு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விராட் டைட்டன்ஸ். ஹர்திக் பாண்டியா வெளியே போனதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து கேப்டன்சி கில்லுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பட் அந்த ஒரு விஷயத்தை இன்னுமே வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணல. கேப்டன்சி நான் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இந்த டீமை வேறு லெவலில் வந்து உருவாக்கி நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ப்ரூவன் கேப்டனாக இன்னும் வந்து கில் ஆகலை. ஸோ ஒரே சீசனில் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் ஒரே சீசனில் தான் வந்து ஹர்திக் பாண்டியா கப் அடிச்சு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வந்து ஜிடி மேனேஜ்மெண்ட்லேருந்து கில் மேலே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சீசனும் கண்டிப்பாக அது தொடரும். கில் வந்து கண்டிப்பாக அவருடைய அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும். நல்ல ஒரு கேப்டன்சி, அதிரடியான ஆட்டம் எல்லாம் போட்டு ஜிடியை வேறு லெவலில் ஒரு டாமினேஷனான ஒரு டீமாக வைக்கணும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு குஜராத் லைன்ஸ்னு ஒரு டீம் இருந்தப்போ சுரேஷ் ரெய்னா அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீமை எப்போவுமே டாப் ஆஃப் த டேபிளே வச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த தடவை நான் வந்து ஜிடிட்டு எதிர்பார்க்குறேன். சுமன் கில்லோட கேப்டன்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் முதலே சொல்லிட்டேன், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்சி அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா உள்ளே இருப்பாரா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுத்தா தான் நான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்த பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ அதனால் கேப்டன்சி வந்து பிடிங்கிட்டு நீங்கள் வந்து பிளேயராக மட்டும் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஹர்திக் கிளம்பிடுவார். ஏன்னா ஹர்திக் பாண்டியா நிறையா தடவை இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே அவர் கிளம்பும்போது அவருக்கு கேப்டன்சியை வந்துட்டு கொடுக்குற ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னால் அது பஞ்சாப் கிங்ஸு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அந்த இடத்துல கேப்டன்சிக்கு ஆள் வேணும். ஸோ அதே நேரம் ஷிகர் தவான் இல்லாதனால அந்த இடத்துல இப்போ பிரைமரி நீடே இருக்கிற ஒரு டீம் அப்படின்னா அது பஞ்சாப் தான். அவர் வந்து பஞ்சாபுக்கு போனால் கண்டிப்பாக இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மும்பை பிளேயர்ஸை சுற்றியே நிறைய கேப்டன்சி ஆப்ஷன் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வெளியில் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதில் வெளியே வர்றவங்க யாராக இருந்தாலும் கேப்டனாக ஏதாவது ஒரு டீமுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அதில் ஒரு பிளேயர் தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ரிக்கி பாண்டிங்கோட கோச்சிங், ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பாண்டியா வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ இது எம்ஐயோட டெசிஷன் கையில் தான் இருக்குது. எப்படி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க, ரீட்டைன் பண்ணுறாங்களா, இல்லை கேப்டன்சி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எம்ஐ கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது மாறாமல் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிளேயர்னால் அது நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாத். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் சைடில் இருந்தும் கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் மாற போகிறதில்ல. சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் கேப்டன் அப்படிங்கிற அடிப்படையில் ருத்ராஜ் கெய்க்வாத் தான் இருக்க போகிறாரு. ஸோ அதுலேயும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் முடிஞ்ச உடனே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய டீம்ஸ் வந்து கேப்டன்சி சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ எந்தெந்த டீம்ஸ் கண்டிப்பாக வந்து கேப்டன்சி சேஞ்சை கொண்டு வருவாங்கன்னா ஆர்சிபி, பஞ்சாப்லாம் கண்டிப்பாக வந்துட்டு பிரைமரி சைடில் வந்து கேப்டன்சி சேஞ்ச் வேணும். மீதி டீம்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீசஸ் அண்ட் ரிட்டென்ஷன்ஸை வச்சு கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்து ஆட போகிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு நடக்க போகிற ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போது நீங்கள் ஐபிஎல் 2025 எந்த டீமோட ஃபேன், உங்கள் டீமோட அந்த ஒரு கேப்டன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் யார் வந்துட்டு கேப்டன் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றும் வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேனல். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.